அன்புக்கினியவர்களே, ஆலயம் என்பது மனிதன் இறைவனோடு உறவாடும் இடம். நம் எண்ணமும் இறைவனின் எண்ணமும் இரண்டர கலக்கக்கூடிய அரங்கம். இந்த எருசலேம் கோவில் யூத மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம் இல்லத்தில் வாழ்வோர் பேறு பெற்றோர் என்று புகழப்பட்ட ஆலயம் இன்று இறைச்சலோடு கோயில் வளாகம் சந்தையாக காட்சி அளிக்கிறது. வணிகத்தலமாக கண்டதை இயேசு சினம் கொள்ளுகிறார், மனம் குமுறி அழுகிறார். இறைவனின் பிரசன்னம் எங்கே போனது? கடவுள் பயம் எங்கே இருக்கிறது? புனிதத்தின் வாயில் எங்கே அமைந்திருக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகள் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இறைவாக்கினர் எசையா மிக அழகாக சொல்லுகிறார், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று. நாம் அனைவரும் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், ஆனால் ஒருபோதும் சீடராக மாறுவதில்லை. இன்று இயேசுவின் போதனை நிலைத்து நிற்கிறது. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அரணாயிருப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பேன், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்று எரேமியா நூலில் வாசிக்கிறோம். இறைவன் வாழும் இல்லம் புனிதமானது. அதில் நாம் நிலைத்திருக்கிறோமா? இறைவனின் பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா? நம் எண்ணம் என்னவாக இருக்கிறது? இன்றைய சூழலில் நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் முதன்மை இடம் பிடிக்கும் ஒரு செயல்பாடாகத்தானே நாம் பார்க்கிறோம். நாமும் சில வேளைகளில் மதத்தின் சூழலில் ஆதாயத்தை தேடக்கூடியவர்களாகத்தானே நாம் இருக்கிறோம். இன்று ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்க காரணமும் இதுதான். என் தந்தையின் இல்லத்தை கல்வர்கள் குகைகளாக மாற்றாதீர்கள் என்பதையும், கொள்ளையடிக்கும் குடியிருப்பாக இதை ஒருபோதும் மாற்றாதீர்கள் என்பதற்காகத்தான் சாட்டை எடுத்து அடிக்கிறார். இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆலயத்திலும் ஆலய வளாகத்திலும் திருவிழா காலங்களில் தீர்த்தமும் எண்ணெயும் அலங்கார பொருட்களும் தகடுகளும் வெள்ளி தங்கம் வீடுகளை வாங்குகிறோம், விற்கிறோம். இப்படி விற்பனை பொருட்களாக இந்த ஆலயம் மாறுவதற்கு காரணம் யார்? நாம் தானே. ஒரு சில நேரங்களில் நாமும் யூத எண்ணங்களோடு தானே பயணிக்கிறோம். இயேசுவின் போதனை எங்கே போனது? அவரிடம் இருக்கிற கடவுள் பயம் எங்கே இருக்கிறது? உண்மையிலேயே கடவுளுக்கு சான்று பகர நான் சீடனாக பயணிக்கிறேனா? சிந்திப்போம். தூய்மையான ஆலயத்தை நாம் தான் சுக்குநூறாக உடைக்கிறோம், அசுத்தம் செய்கிறோம் என்பதை மனதில் வைப்போம். தூய்மையான ஆலயத்தை நாம் உருவாக்க முயற்சிப்போம். இந்த ஆலயம் ஆவியானவர் தங்கும் இல்லமான என்னுடைய உள்ளத்திலிருந்து துவங்கட்டும். என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். இயேசுவின் ஆலயமாக அதை கட்டி எழுப்புவோம். இன்று எருசலேம் ஆலயத்தை அவர் சாட்டை எடுத்து தூய்மை செய்கிறார். நாம் நம்முடைய இதயத்தை தூய்மை செய்வோம். அது இறைவனின் ஆலயமாக கட்டமைப்போம். அதில் எந்த ஒரு தீய செயல்பாடும் இல்லாத வண்ணம் என்னுடைய சிந்தனையை நாம் மாற்றி அமைப்போம். இப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் நாம் நல்ல எண்ணங்களோடு நமது ஆற்றலையும் பொறுமையையும் எண்ணத்தையும் தூக்கி பிடிக்கும் வண்ணம் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியமாய் மாறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.